தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸை பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு எப்படி சார் சூஸ் பண்ண? ஆமாப்பா, அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி NIRF நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கொடுக்கக்கூடிய ஒரு ரேங்க்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் உண்டுப்பா. அந்த NIRF ரேங்கிங் லிஸ்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. RD ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே RD டிபார்ட்மெண்ட் இருக்காது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பெஸ்ட் காலேஜ். ஸோ அந்த RD எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சார், ஃபேக்கல்டிஸ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ். எனக்கு எடுக்கக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாருமே கட்டாயம் PhD முடித்தவங்களா இருந்தாங்கன்னா என்னுடைய நாலேஜ் நல்லா க்ரோத் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் PhD முடித்த ப்ரொஃபஸர்ஸ் கிடையாது. அப்புறம் என்ன, நான் சர்ச் பண்ண வேண்டியதில் ஃபேக்கல்டிஸும் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து கேம்பஸ் இன்டர்வியூ. இந்த காலேஜுக்கு எந்தெந்த கம்பெனிஸில் தான் கேம்பஸ் இன்டர்வியூ வராங்க, பெஸ்ட்டு கம்பெனிஸாக இருக்கா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த காலேஜ் அவங்களே க்ரியேட் பண்ணி கொடுக்காங்களா அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ணி வச்சுருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபைனல் இயரில் எல்லாருக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பாங்க. நியூ ப்ராஜெக்டு கொடுக்காங்களா, இவங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சுக்கணும்னா ஜஸ்ட்டு அதை எல்லாமே நான் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மோர் தென் ஒரு ஒரு லேக்ஸ் கணக்கில் நான் வந்து பே பண்ணி படிக்க போகிறேன். ஒரு 4 இயர்ஸ் படிக்க போகிறேன். என்னுடைய லைஃபையே டிசைட் பண்ண போகிறது அதுதான். ஸோ நான் ஒரு ஸ்கூலிங் இங்கே சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கோயில்பட்டியில் இருக்கேன். கோயில்பட்டி ஸ்கூலை பற்றி நான் சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு பட்டிக்காட்டில், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காலேஜை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த காலேஜினுடைய வேல்யூவு கட்டாயம் அங்கே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேம்பஸ் இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அவுட்லுக்கை மட்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, அந்த காலேஜில் இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பார்க்கணும். நான் என்னதான் ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாலஜி கொடுத்தாலுமே நிறைய பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சார் ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும்? ஏன்னா பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அப்போலாம் அந்த குழந்தைகள்லாம் கடைசியாக கேட்பாங்க, சார் ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும்? இவ்வளோ ஃபீஸ் கட்டி இந்த காலேஜில் நான் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருந்தாலுமே இந்த காலேஜில் என்னால் படிக்க முடியுமா சார் அப்படின்னு ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும், மெஸ் ஃபீஸ் இருக்கும், அதுபோக காலேஜ் ஃபீஸு, அதுபோக உங்களுடைய செமஸ்டர் ஃபீஸுன்னு எல்லாமே வந்து பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். அப்போ அந்த லிஸ்ட்டில் கடைசியில் அந்த பிள்ளைங்க கேட்குற கேள்வி, சார் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படிங்கிற நேரம் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதுக்காகவே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸுடைய லிஸ்ட்டும் உங்களுக்கு தெரியணும். இந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட் 2025. அதில் ஃபஸ்ட்டு நான் எழுதி போட்டிருக்கிறது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் 11. இந்த 11 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு என்ன சார் ஸ்பெஷலு? இருக்கிறதுலையே ஃபீஸ் ரொம்ப கம்மி அப்படின்னா இந்த 11 இன்ஜினியரிங் காலேஜஸ். ஒரு பையன் இருப்பான், நல்ல கட் ஆஃப் வாங்கியிருப்பான், ஆனால் அவனால் சென்னையில் போய் ஒரு ஹாஸ்டல் எடுத்து ஒரு மெஸ் ஃபீஸ் கட்டி ஒரு அமௌண்ட்டை எக்ஸ்பென்சஸாக போட்டு என்னால் படிக்க முடியலை. ஆனால் எனக்கு வந்து ஒரு மினிமம் எங்கள் அப்பாவுடைய நிலைமை இப்படி, எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, எங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இதுதான், என்னால் ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸு அப்படின்னு வெளியூரில் போய் எனக்கு படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, எனக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்ததுன்னா இவ்வளோ ஃபீஸ் தான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்காகவே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஒன்லி 11 மட்டும் இருக்குது. இது வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்க்கு நியரஸ்ட்டு எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கட்டாயம் என்ன செய்வேன்னு கேட்டேன்னா சொல்லுவேன். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஒன்லி 3. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலேஜஸ் அதுலேயும் இன்ஜினியரிங் காலேஜஸில் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் ஒன்லி 3. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒன்றே தான் இருக்குது, அதில் இன்ஜினியரிங் பண்ணலாம், அது யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் த வெரி ரெப்புடேஷன் காலேஜ், ரொம்ப முக்கியமான காலேஜ், டவுட்டே இல்லை, நம்ம அந்த காலேஜில் கட்டாயம் படிக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், CEG
MIT, ACT அண்டு SAP ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்டு பிளானிங், CEG காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ACT அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ். அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் சென்னையில் ஒன்லி 4 காலேஜஸ், ஒரே கேம்பஸில் இருக்கக்கூடிய காலேஜஸ். இந்த 16ம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வச்சிருக்காங்கப்பா. ஆனால் இதை சொல்றது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான் சொல்லுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூட் காலேஜஸ், ஓகேவா? ஸோ அண்ணா இதுல இதை விட ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஓகேவா? அதுக்கு அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், வெரி யூனிக்கான கோர்சஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த காலேஜஸோடைய ஸ்பெஷல் என்னது சார்? ரிசர்ச் நடக்கும்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நடத்தக்கூடிய எல்லா ரிசர்ச்சுமே சைட் பை சைட் இந்த காலேஜஸ்ல நடந்துகிட்டே இருக்கும். ரிசர்ச் லைன்ல போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே யூனிக்கான கோர்ஸ், ஐ திங்க் ஒரு 3 கோர்சஸ் மட்டும் தான், 3 or 4 கோர்சஸ் மட்டும்தான் இருக்கு. நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னா சொல்றேன். செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இருக்கிறதா எழுது. நிறைய குழந்தைகள் படிக்கிறது இந்த 2 தான், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தான். இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோட வேல்யூ என்ன சார்? அது தாம்ப நீங்க சர்ச் பண்றதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு லிஸ்டே சொன்னேன். இந்த காலேஜஸை தான் நீங்க ஈஸியா சூஸ் பண்ணிட முடியாது. அப்படி சூஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுற குழந்தைங்களும் இருக்காங்க. அதுல பெஸ்ட் காலேஜை ரொம்ப தெளிவா சூஸ் பண்ற பிள்ளைங்களும் இருக்காங்க. அதுல அட்டானமஸ் காலேஜ் ஒரு 89 இருக்கு, நான் அட்டானமஸ் காலேஜ் 367 இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு 494. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்ஜினியரிங் சீட்டு அவைலபிள். 1.5 லட்சம் அப்ளிகேஷன் வந்ததுன்னா 1.5 லட்சம் சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. 494 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. கோர்சஸ்க்கு பஞ்சமே கிடையாது, காலேஜஸ்க்கு பஞ்சமே கிடையாது. யார் யார் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அதை பொறுத்து எல்லாருக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் கன்ஃபார்ம். பட் நான் பெஸ்ட் காலேஜா படிக்கணும்ல, ரேங்கிங் லிஸ்ட்ல டாப்ல இருக்கணும், ஆர்டி டிபார்ட்மெண்ட் இருக்கணும், ப்ரொஃபசர்ஸ் PhD முடிச்சவங்களா இருக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூ நல்ல கம்பெனிஸா வரணும், ப்ராஜெக்ட் ஒர்க்கு நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்கா இருக்கணும், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபீஸும் எனக்கு ஏற்ற ஃபீஸாக இருக்கணும். இதெல்லாம் நான் அனலைசஸ் பண்ணேன்னா என்னால் பெஸ்ட் காலேஜாக என்னால் என்ன செய்ய முடியும்? சூஸ் பண்ண முடியும். உங்களை இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் எடுங்கன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது. ஐ ஆம் எ கேரியர் கைடன்ஸ், ஜஸ்ட் கைட் தான் பண்ணுவேன். இந்த காலேஜை சூஸ் பண்ணுறதும் சூஸ் பண்ணாததும் டிசைட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பொறுப்பு. நான் கொடுக்கறது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா ஒன்லி, ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்பவும் சொல்கிறதான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள், கமெண்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.